அனைத்து தமிழ் சமூகங்களுக்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தமிழின போராளி சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களின் வழித்தோன்றல் பெருமதிப்பிற்குரிய அன்பு அண்ணன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து தலைவர்களுக்கும் சமுதாய தலைவர்களுக்கும் நான் சார்ந்திருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக முதலில் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோன்று அண்ணன் அவர்கள் கண்டிப்பாக நான் வர வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டார். அந்த அழைப்பிற்கும் என்னுடைய நன்றி. 1980 சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் பல்வேறு வன்னியர் சங்கங்களை ஒருங்கிணைத்து நடத்திய கூட்டத்தில் இயற்றப்பட்ட முக்கிய தீர்மானங்களில் மிக முக்கியமான தீர்மானம் சாதிவாரி கணக்கெடுப்பு. சுமார் 46 ஆண்டு காலமாக மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து போராடி இன்னும் சமூக நீதி முழுமை பெறாமல் தனது காலத்தில் இருக்கிறது என்கிற அந்த வேதனைக்கு அருமருந்தாக புலிக்கு பிறந்தது புலியை விட வீரியமானதாக இருக்கும் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் அதே சமூக நீதி கோட்பாட்டில் அந்த சமூக நீதி தாற்பயங்களை 1921 தனது துவக்க உரையில் தொடங்கி இன்றைய 2026 வரையில் இந்திய அளவில் சமூக நீதி எவ்வாறு இருக்கிறது, உயர்நீதிமன்றங்கள் உச்சநீதிமன்றங்களில் இந்த வழக்கு எப்படி பின்னோக்கி சென்றது, பெரும்பான்மை சமூகங்களாக இருந்தும் அந்த எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி வேலைவாய்ப்பு உரிமை எவ்வாறு மறுக்கப்படுகிறது என்பதையெல்லாம் மிகச் சிறப்பாக தனது தொடக்க உரையில் அண்ணன் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். ஆனால் இன்றைய இளைய தலைமுறைக்கு இந்த சமூக நீதி தாற்பயம் முழுவதுமாக சென்று சேரவில்லை. இதை குறித்தான புரிதலும் இன்றைய நம்முடைய இளைய தலைமுறைக்கு பெரும்பான்மையர்களுக்கு இல்லை என்பது வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இங்கு அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் அழைத்து சமுதாய தலைவர்களையும் அழைத்து புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற அரசின் பிரதிநிதியும் அழைத்து இது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விடயம், இது எவ்வளவு பெரிய தேவையான விடயம் என்பதை இந்த கூட்டம் உணர்த்தியிருக்கிறது. 69% இடஒதுக்கீட்டை இன்றைக்கு தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவதில் எதிர்காலத்தில் நீதிமன்றங்கள் தலையிடும் அல்லது அதை தடுத்து நிறுத்தும் என்பதில் தொடங்கி அனைத்து மக்களுக்கும் அவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி வேலைவாய்ப்பு என்கிற அந்த சமூக நீதி உரிமை சம உரிமை கிடைக்கப்பெற வேண்டும் என்கிற இந்த நோக்கத்தை நாம் நிறைவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய ஒரு வேண்டுகோள், இங்கே வந்திருக்கிற அனைத்து அரசியல் கட்சியும் ஆளுங்கட்சி வேணுமா விட்டுடலாம், மீதி அனைத்து அரசியல் கட்சிகளும் சேர்ந்து நாம் ஆதரிக்கக்கூடிய நாம் கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகள் தான் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றன. நான் அனைத்து தலைவர்களுக்கும் எங்கள் அண்ணன் சின்னையா அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நான் வேண்டுவது, இனி வரும் தேர்தலில் நாம் யாரோடு கூட்டணி வைத்தாலும் முதல் கண்டிஷன் நம்பர் 1 சாதிவாரி கணக்கெடுப்புடன் கூடிய சமூக நீதி சமநீதி. அது வரைக்குமே நமக்கு அவசியம் இருக்காது. ஏன்னா இப்போ இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலே அறிவிச்சுட்டு அடுத்தது முதலமைச்சர் அறிவிக்க போறாரு. அதுக்குதான் அவங்களை தனிச்சு நான் சொன்னது. அதுக்குதான், அதாவது அண்ணன் சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அண்ணன் முதலமைச்சர் அவர்களோடு விரிவா அதை பேசியிருக்கிறாங்க. இந்த கூட்டத்திலேயே நான் பார்த்தேன், ஏதாச்சும் ஐயா ஒரு பேடல குறிப்பிடுத்துட்டு தான் ஆதாரமா ஆத்தன்டிக்கா பேசுவாங்க. சரி, சமூக நீதியை குறித்து எங்க சின்னையா என்னதான் பண்றாரு அப்படின்ட்டு நான் விட்டு கவனிச்சேன். ஒரு சின்ன குறிப்பு கூட இல்லை. அதற்குத்தான் சொன்னேன், புலிக்கு பிறந்தது நிச்சயமாக அது பூனையாக மாறாது, பாயும் புலியாக மாறி இருக்கிறது. இந்த விடயத்தை பொறுத்து மட்டுமல்ல, நாடாளுமன்றத்தில் இந்த மக்களுக்கான உரை ஆற்றுகின்ற போதும் சரி, அல்லது உலகளாவிய மாநாடுகளில் அவர் உரையாற்றுகின்ற போதும் ஆங்கிலத்திலே கூட மிகச்சிறப்பாக அந்த எடுத்து வைக்கிற பிரசன்டேஷன் என்று சொல்வார்கள், மிக அற்புதமாக இருக்கும். அதனால்தான் இந்த சமூக நீதி விஷயத்தில் ஏற்கனவே 2 கூட்டம் நடத்தினார். அதுல அண்ணா என்ன கூப்பிடல. ஆனா இதுல என்ன கண்டிப்பா வரணும்னு இன்சிஸ்ட் பண்ணி கூப்பிட்டார். நான் எனக்கு என் கட்சி தோழர்களுக்கான பயிற்சி பாசறை குற்றாலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது.
சரி சமூக நீதிக்காக கூப்பிடுறாங்களே, நம்ம வளர்ந்த இடம் தாய் வீடு என்று நான் முதலாக 16 ஆண்டுகளுக்கு பிறகு என் தாய் வீட்டின் அழைப்பை ஏற்று, அதுவும் குறிப்பாக சின்னையா அவருடைய அழைப்பை ஏற்று நான் வருகின்றிருக்கிறேன். நீங்க அனைத்து தலைவர்களும், நான் எதற்காக அதை சொன்னேன் அப்படின்னா, இந்த தலைவர்களை தாண்டி தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சியும், இங்க அதிமுக இருக்கிறது, இங்கு தேசிய கட்சிகள் 2 இருக்கிறது, இங்க சமூக நல்லிணக்கம் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இங்க அருமை சகோதரர் அன்புக்கினிய பு. ஜெகன்மூர்த்தி, நம்முடைய திரு மூர்த்தி பறையனார், இன்னைக்கு தென் மாவட்டங்கள் அங்கொன்று இங்கொன்றுமாக தலை தூக்கி இருக்கிற சாதிய மோதல்கள் கூட முற்று பெற வேண்டும் என்றால் திருமாரஞ்சி போன்ற நல்ல புரிதலுள்ள ஆளுமைகள், இங்கே அண்ணன் செல்வகுமார் போன்றவர்கள், இங்கே அண்ணன் கொங்கு ஈஸ்வரம் போன்றவர்கள், தனியரசு போன்றவர்கள், நாம் தமிழருடைய இயக்கத்துடைய பிரதிநிதிகள், பல்வேறு சமூக தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்களை மீறி இந்த மண்ணில் ஆட்சியும் யாரும் நிறுவ முடியாது, சமூக கலவரங்களிலும் யாரும் ஈடுபட்டுவிட முடியாது. அதனால் இது ஒரு தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்கான, சாதி மோதல்கள் இல்லாத, சாதி சண்டைகள் இல்லாத, மத கலவரங்கள் இல்லாத, ஒரு மாச்சரியம் இல்லாத ஒரு தமிழ் சமூகம் உருவாக வேண்டும். நான் இந்த கூட்டணி விஷயத்தை ஏன் சொன்னேன்னா, இந்த 5 ஆண்டு காலம் சாட்சி அண்ணன் ஈஸ்வரனே பக்கத்தில் இருக்கிறாரு, ஜெகன்மூர்த்தி பக்கத்தில் இருக்கிறார். தொடர்ச்சியா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நான் சொன்ன 10.5% உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் சொல்லிட்டீங்க, பரவாயில்ல விட்டுருங்க. இன்னைக்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஐயாவிலிருந்தே சொல்றாங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு. எல்லா மாநிலங்களும் எடுத்திருக்கிற விவர அறிக்கையை எல்லாரும் வெளியிட்டு பேசுறாங்க. சமூக நீதி வழிவந்த அரசு நீங்க தயவு செய்து எடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். இந்த கூட்டணியிலிருந்து வெளிவருவதற்கான 10 காரணங்களை கோரிக்கைகளாக முன்வைத்த 5 ஆண்டுகளா, அதுல முதல் இடத்தை பிடித்தது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தான். இதை குறைந்தபட்சம் ஒரு அறிவிப்பா வெளியிடுங்கன்னு மன்றாடின. ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு சொன்னேன், வருங்காலத்தில் என்ன பண்ணலாம் அதான் நான் சொல்லிடுறேன். அதனால இந்த 10 கோரிக்கை அங்க நிறைவேறல. அதனால தனித்து வந்து நின்ன இன்னைக்கு உங்களோட சேர்ந்து இருக்கிறேன். இந்த அனைத்து தலைவர்களும் நாம் சேர்ந்து இன்னைக்கு இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி, வெற்றி கழகத்திலிருந்து இடஒதுக்கீட்டை குறித்து, பெரியாரை குறித்து, அம்பேத்கரை குறித்து ஒரு புரிதலுள்ள ஒரு இளைஞர் அந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக கிடைத்திருக்கிறார். உண்மையிலே மகிழ்ச்சி. பேர் வச்சுக்கிட்டு இருந்தோம். எனக்கு அவர் வந்து ஐயா சின்னையா பார்த்து வணக்கம் சொல்லும் போது, சமூக நீதி குறித்து வெற்றி கழகம் என்னதான் பேச போகுது அப்படின்னு ஒரு ஆவலோடு இருந்தேன். அதற்காக அவருக்கு நன்றி. இந்த புரிதலை, இந்த செய்தியை நீங்கள் உள்வாங்கியிருக்கிறீர்கள். ஏற்கனவே இப்போது சின்னையா அவர்கள் சொன்ன போதும் உள்வாங்கியிருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் முதலமைச்சருக்கு எடுத்து சொல்லி சொன்னது போல், நீங்கள் இந்த ஆளுநர் உரையாக அறிவிப்பாக இருக்கலாம், அல்லது பட்ஜெட்டுடைய கூட்டத்தொடருடைய அறிவிப்பினாவது நீங்கள் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டு, இங்கே 2 பெரிய கட்சிகளால் முழுமை பெறாத 2 பெரிய கட்சிகளுக்கும் இடஒதுக்கீட்டில் பங்கு இருக்கிறது, நான் இல்லை என்று சொல்லவில்லை. 69% இடஒதுக்கீட்டை பாதுகாத்ததில் மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் பங்கு இருக்கிறது. 120 சமூகங்களை உள்ளடக்கி இன்றைக்கு 20% இடஒதுக்கீட்டு 108 சாதிகளை உள்ளடக்கி எம்பிசி என்கிற பட்டியலை உருவாக்கியதில் கலைஞருடைய பங்களிப்பு இருக்கிறது. காங்கிரஸ் பேர் இயக்கம் நீதி கட்சியினுடைய தொடக்கத்திலிருந்து எமது முன்னோர்கள் பெருந்தலைவர் காமராஜரை முதலமைச்சர் ஆக்குவதற்கு ஆதரவு தந்த போதும் சரி, ராஜாஜி அவர்களை இந்த மாகாணத்துடைய முதலமைச்சர் ஆக்கியதிலும் பங்கு வகித்திருக்கிறது. அந்த வம்ச வழியில் வந்த டாக்டர் அன்புமணி வேல்முருகனும் எங்களை போன்றவர்கள் நாங்கள் வைப்பது, இன்னைக்கு நிறைய பேருக்கு பெருந்தலைவர் காமராஜரை யாரோ முதலமைச்சராக ஆக்கினாங்கன்றாங்க. அது தவறு. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு மெஜாரிட்டி இல்லாத போது என்னுடைய முன்னோர்களாக இருக்கிற பெருந்தலைவர் ராமசாமி படையாச்சியாரும் மாணிக்கவேல் நாயக்கரும் கொடுத்த ஆதரவில் தான் ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து ஆதரவை திரும்ப பெற்று இந்த நாட்டுடைய முதலமைச்சராக பச்சை தமிழன் காமராஜரை உருவாக்கிய அந்த மண்ணின் பூர்வீகுடி மக்கள் இத்தனை ஆண்டு காலம் நாங்கள் போராடி 108 சாதிகளுக்கும் 21 உயிர்களை பலிகொடுத்தும் கூட இன்னும் சாதிய வன்மத்தோடு இருக்கிறார்கள் வன்னியர்கள், அல்லது ஒரு சாதிக்குள்ளானவர்கள் என்கிற பெயர் இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு ராஜாஜியை முதலமைச்சர் ஆக்கிய போதும் இந்த சமூகம் சாதி பார்க்கவில்லை. அதற்கு பிறகு இன்றைக்கு பச்சைத்தமிழன் காமராஜர் அவர்களை ஆதரித்து முதலமைச்சராக அரியணையில் அமர வைத்த போதும் இந்த சமூகம் சாதி பார்க்கவில்லை. அதற்கு பிறகு பல தலைவர்கள் இந்த நாட்டுடைய முதலமைச்சர் அரியணையில் அமர்வதற்கு காரணமாக இருந்த போதும் நாம் சாதி வன்மத்தோடு நடந்து கொள்ளவில்லை. ஆனால் எங்களுக்கு பெயர் பாட்டாளி கட்சி என்றாலே, இன்னைக்கு நான் பாட்டாளி கட்சி வெளியே 16 வருஷம் ஆயிப்போச்சு, இன்னும் என்னையும் சேர்த்து வேல்முருகன் மட்டும் யாரு ஜாதி தான் அந்த நிலையை எல்லாம் மாறி போச்சு. மகிழ்ச்சி. அதான் இப்ப நான் சொல்ல வரேன். பாட்டாளி மக்கள் கட்சி இல்ல, அதான் பாட்டாளி மக்கள் கட்சி அழைத்து இத்தனை சமூக தலைவர்களும் இத்தனை கட்சி தலைவர்களும் வருகை தந்திருப்பதே மாற்றத்தினுடைய தொடக்கம் அல்ல, மாறி இருக்கிறது என்கிற கூற்றை நான் வரவேற்று ஐயா சின்னையாவின் சார்பாக, ஐயாவின் சார்பாக இந்த அற்புதமான முன்னெடுப்பை எடுத்திருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இதனுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், சமூக நீதி தளத்தில் ஆர்வமுள்ள அரசியல் கட்சிகளுக்கும், சமுதாய தலைவர்களுக்கும், தமிழ் சமூகம் அடுத்தடுத்து சின்னையாட்ட ஒரு வேண்டுகோள்,
இந்த தமிழர் வாழ்வுரிமை சிக்கல்களும் நிறைய இருக்கிறது. ஏழை இனப்புரட்சியிலிருந்து தமிழக வேலை தமிழுக்கு என்கிற முழக்கமெல்லாம் இருக்கிறது. சமூக நீதியை வென்றெடுத்த பிறகு அடுத்து தமிழ் சமூகத்தின் பிரச்சனைகளுக்கும் இதுபோன்று நாம் ஒன்று கூடி வாழ்வுரிமை பிரச்சனைகளிலும் நாம் கலந்து பேசி தமிழ் சமூகம் நம்ம யாரா வேணுமாலும் இருக்கலாம், ஆனா நாம் ஆளணும். நம்முடைய அரசு இயந்திரங்களிலே கோலோச்சக்கூடிய உயரதிகார வர்க்கத்தில் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய சமூகங்களுடைய இந்த பிரதிகள் அமர வேண்டும். இன்னைக்கு வடவர்களுடைய ஆதிக்கம் கொடிகட்டி பறக்கிறது. இது குறித்தும் எதிர்காலத்தில் கலந்து பேச வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்து வருகை தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ணா, அங்க